Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற சாம்பார் பார்த்தீங்கன்னா புது மெத்தட்ல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்குங்க. நல்ல ஒரு சுட சுட இட்லியோட சாம்பார் இட்லி, அதே மாதிரி சாம்பார் வடை, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவின பருப்பில் பார்த்திங்கன்னா எடுத்த கப்லேயே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பரங்கிக்காய் இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி தோலை சீவி நறுக்கின பரங்கிக்காயோட அளவு மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துருக்குறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். டிஃபன் சாம்பாரில் பரங்கிக்காய் போடுறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த சாம்பாரில் பாதி அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் காரம், அதனால் நான் ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பருப்பு பரங்கிக்காய் எல்லாத்தையும் வேக வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 3லேருந்து 4 விசில் வடிங்க. நல்லா குழஞ்சு வெந்து வரட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம மற்ற சாமான்கள்லாம் வறுத்து பொடிக்கிறது, காய்கறிகள் வேக வைக்கிறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேல் பொடி இந்த சாம்பாருக்கு கடைசியாக தூவ போகிறோம். அதுக்கு நம்ம சாமான்கள் வறுக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்துருக்கிறேன். கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாதி அளவு செவக்கிற மாதிரி மிதமான தீயில வறுத்து விடுங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் வெந்தயம் ஒரு 10லேருந்து 12, 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டுட்டு இது எல்லாம் செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு இல்லையா? இந்த அளவுக்கு செவக்கணும். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சாமான்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சுக்கலாம். இப்போ சாம்பார் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கினது சேர்க்க போகிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் போட்டு இந்த வெங்காயம் ஒரு பாதி அளவு வேகிற மாதிரி மிதமான தீயில வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி பழம் மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதங்கணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த சாம்பாருக்கு தேவையான 1/4 உப்பு, 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு இப்போ வதக்கிக்கலாம். தேவைப்பட்ட நம்ம பிறகு சேர்த்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு பாதி அளவு வதங்கி இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்காய் மட்டும் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். டிஃபன் சாம்பார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வேணும்னா கேரட், பீன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மூடி வச்சு நல்லா வேகட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம சாமான்கள் எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆறிடுச்சு. இதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பொடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடிச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருந்தேன். தக்காளி நல்லா குழைய நமக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட இருக்கிற சாம்பார் பொடி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை போட்டு 2-3 நிமிஷம் நல்லா மிதமான தீயில வதக்கி விடலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் மெஷரிங் கப்பில் 4லேருந்து 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா சேர்ந்து இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே கொதிக்கணும். அந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச பருப்பும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதை ஒரு மத்தோ அப்படி இல்லைன்னா விஸ்கு வச்சுருந்திங்கன்னா விஸ்குலேயோ இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கொதிச்சு காயெல்லாம் நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே பருப்பை சேர்த்துற வேண்டாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, அதனால் மசிச்ச பருப்பை சேர்த்துக்குவோம். சப்போஸ் உங்களுக்கு பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுடுதண்ணி, அதாவது கொதிக்கிற தண்ணி தான் நீங்கள் சேர்த்துக்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ என்னோடது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் குக்கரில் 1 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே 3/4 உப்பு தான் சேர்த்துருந்தோம். அதனால் இன்னும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்து நம்ம கொதிக்க விடுவோம். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கப்போ டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வெள்ளைப்பொடி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ அரைச்ச மேல் பொடி அரைச்சோம் இல்லையா, ஸ்பெஷல் பொடி, அந்த பொடி சேர்த்துக்கலாம். இந்த பொடி போட்டோன்னா உடனே அந்த கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க, லைட்டாக கட்டி படுற மாதிரி இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடைசியாக நெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ சாம்பாரை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா குழகுழப்பாக இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த ரெசிப்பியை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.